வணக்கம். கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற ஆட்சேர்ப்புல அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பா டிரைவருக்கான ஃபைனல் லிஸ்ட். அதைத்தான் நம்ம இமீடியட்டாக இப்போ எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு தான் குயிக்காக நம்ம வரும்னு எதிர்பார்க்கலாம். வித்தின் 4 days 5 days கூட உங்களுக்கான ஃபைனலிஸ்ட் வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு குயிக்காக வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது மார்ச் மந்த்தில் கூட இந்த மார்ச் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து 22வா, இந்த மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படியும் இந்த இன்றைக்கி தேதியிலேருந்து எடுத்துக்கோங்க, எப்படியும் ஒரு 10 days பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கான ஃபைனலிஸ்ட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது டிரைவருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினர் பெயிலிஃப் அவங்களுக்கான அடுத்த ஃபைனலிஸ்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு டிரைவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து எக்ஸாமினர் பெயிலிஃபுக்கான அந்த ஃபைனலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட்டுக்குள்ளே வந்துடுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஓஏ மசால்ஸுக்கான அடுத்த அப்டேட்ஸ்லாம். ஃபஸ்ட்டு இவங்க யார், இந்த டிரைவர் எக்ஸாமினர் அவங்களுக்கான ஒரு வேலையை முடிச்சிடணும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் இப்போதைக்கு இருக்காங்க. உங்களுக்கான ஃபைனலிஸ்ட்டை விட்டுட்டா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி, இதை பற்றி கண்டுக்கிற தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓஏ மசால்ஸுக்கு அடுத்து போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அதனால தான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, ஏப்ரல் மிட்னா ஏப்ரல் நடுப்பகுதி, ஏப்ரல் நடுப்பகுதியிலேருந்து அந்த மே மந்த்து வரை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு மசால்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்டேட்ஸ்னு சொல்லும் போது இப்போ சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொன்னால் ரீஅப்லோடு, இல்லாட்டி அதே சொல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு ஓஏ மசால்ஸுக்கான ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது, ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுறது, ப்ராக்டிக்கல் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏப்ரல் மிட்டிலேருந்து மே மந்த் வரை இதுக்கான ஓஏ மசால்ஸுக்கான ப்ராசஸ்லாம் கோயிங் ஆனில் அப்படி இருக்கும். அண்ட் அதே சமயம் டிரைவருக்கும் சரி எக்ஸாமினர் பெயிலிஃப் இவங்களுக்கும் சரி அந்த ஃபைனல் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சேர்த்தே சில மணி நேரங்கள்லேயே அந்த டைமில் வெயிட்டர் லிஸ்ட்னு சொல்லி ஒன்று பப்ளிஷ் ஆகும். ஸோ அந்த வெயிட்டர் லிஸ்ட்டில் நேம் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 year வரை டைம் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ஆள் தேவைப்பட்ட அந்த வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ள பர்சன்ஸை வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு கூப்பிட்டுக்குருவாங்க. எல்லாத்தையும் கூப்பிடணும் அவசியம் கிடையாது. தேவைப்படுற பர்சன்ஸை வந்து அவங்க கூப்பிட்டுக்குருவாங்க, இன்வைட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபைனல் லிஸ்ட்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா டிரைவருக்கும் எக்ஸாமினர் பெயிலிஃப் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு தற்காலிக பட்டியல்னு போட்டிருக்காங்களே, தற்காலிகம் மென்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் ஃபைனல் லிஸ்ட்டு சொல்கிறீங்க. அந்த சமயத்தில் அப்படி ஒரு டவுட் வந்து கேட்பீங்க. அதையுமே இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. பட் அதை வந்து எப்போயுமே அப்படி தான் பண்ணுவாங்க, ப்ரொவிஷனல் சொல்லுவாங்க எப்போயுமே. பட் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு. இதில் குறிப்பாக அந்த எக்ஸாமினர் பெயிலிஃப்லாம் இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறாங்க ஒரு சிலர்லாம். எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பார்க்கும்போது, எனக்கே அது வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி இந்த மாதிரி கேள்விகளும் கேட்குறாங்க. என்னென்னா இப்போ இந்த எக்ஸாமினர் பெயிலிஃப்லாம் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்களா, நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, அவங்கள தவிர்த்து அடுத்து இன்னொரு செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா, அதில் எங்கள் பேர்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குமா? ஏன்னா மார்க் கிட்டத்தட்ட நெருக்கவிட்டே இருக்கேன், 154 151 இருக்கேன். செகண்ட் லிஸ்ட் விட்டால் நல்லாயிருக்கும். செகண்ட் லிஸ்ட் விட்டால் திரும்ப எங்கள் இன்டர்வியூலாம் நடத்துவாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு சான்ஸே கிடையாது.